வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி பெங்களூர் கத்திரிக்காய் அதாவது சௌச்சவை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சௌச்சவை தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த காய் தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். நல்லா தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு ஜீரகம் இதில் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியட்டும். உளுத்தம் பருப்பு நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பில் ஏற்கனவே ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது. அது இது கூட சேர்ந்து வரும்போது அவ்வளோ எம்மையாக இருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சௌச்சவை இதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட விடாமல் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா உப்பு மட்டும் போட்டுடுங்க. ஒரு 15 நிமிஷம் அது நல்லா அது இதுவாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி அரைச்சிக்க போகிறோம். தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியெல்லாம் விடாமல் ஒரு நரன்னு அரைச்சிக்க போகிறேன். இந்த காய்க்கு பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கீ இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது செய்யும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா நம்ம இப்போ வாங்க மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காவை ஓட்டிட்டு கூட இந்த பூண்டு அதெல்லாம் போடலாம், இல்லை ஒன்றா கூட சேர்த்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி நரன்னு இறைச்சிட்டு வந்துடுங்க. இது அரைக்கும் போதே அந்த வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு சௌச்சவும் நல்லா வெந்துடுச்சு. அந்த எண்ணெயிலேயே போட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இதில் விட்டுடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை போட்டு ஒன்றா மிக்ஸ் கொடுத்து மேலே கொத்தமல்லியை தூவிடுங்க. இது ஒன்றுமே பண்ண வேணாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிட்டு சுட சாதத்தில் நல்லா இதை போட்டு நெய் விட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை இதை மார்னிங் லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாதான் பசங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம சிம்பிளாக ஒரு குழம்புலையோ இல்லை கூட்லேயோ கொடுத்தோம்னா காயை மட்டும் ஒதுக்கிட்டு வந்துடுவானுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.